பாத்தீங்கன்னா மீன் எடுக்கையா கறி எடுக்கையா கோழி எடுக்கையான்னு குழப்பத்துல தான் இருப்போம். இந்த வாரம் வித்தியாசமா காடை எடுத்து ஃப்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் 6 காடை எடுத்துக்கிறேன். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. வாசனை பொருள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் 3 பெரிய வெங்காயமா கட் பண்ணி சேர்க்கிறேன். கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பத்தி நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. தக்காளி பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்து மூடி வச்சு வேக வச்சீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வரும். இந்த கிரேவிக்கு நல்லா சுருண்டு வதங்கும் போது உங்களுக்கு கிரேவி திக்னஸ் நல்லா கிடைக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் பாத்தீங்கன்னா எண்ணெயில 2-3 நிமிஷத்துக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா காடையை சேர்த்துக்கோங்க. காடையை சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இதை பிரட்டி விட்டுங்க. மெதுவா இந்த மசாலா எல்லாமே காடையில படுற அளவுக்கு பிரட்டி இதை மூடி வச்சு ஒரு 2 ல 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்ல இருந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. காடை நல்லா வெந்துரும். காடை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திக்கா 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு கிரேவி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்க. சூப்பரான சண்டே ஸ்பெஷல் காடை தயாராயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.